சொல்ல கண்டவர்க்கே உண்மை நீ. அனுபவம் கொண்டவர்க்கே உண்மை நீ. உண்டாயெனில் ஒன்றுமில்லை சொல்ல கண்டவர்க்கே உண்மை நீ. அனுபவம் கொண்டவர்க்கே உண்மை நீ. தன்னில் தானாய் கலந்தவர் நெஞ்சில் தாண்டவமாடும் மொழி நீ. மெல்ல தாளமிடும் ஜதி நீ. தன்னில் தானாய் கலந்தவர் நெஞ்சில் தாண்டவமாடும் மொழி நீ. மெல்ல தாளமிடும் ஜதி நீ. உண்டாயெனில் ஒன்றுமில்லை சொல்ல கண்டவர்க்கே உண்மை நீ. அனுபவம் கொண்டவர்க்கே உண்மை நீ. நம்பி வருவதே அனுபவமா, அனுபவம் தருவதே நம்பிக்கையா. நம்பி வருவதே அனுபவமா, அனுபவம் தருவதே நம்பிக்கையா. தும்பிக்கு வானம் தொடர்கதைதான், கேள்வியும் பதில்களும் தோள்களில்தான். நம்புவதே இங்கு அனுபவமே, அதில் நரகமும் சொர்க்கமும் தவிர்ந்திடுமே. நம்புவதே இங்கு அனுபவமே, அதில் நரகமும் சொர்க்கமும் தவிர்ந்திடுமே. நம்புவதே வழி நான் அறிந்தேன், நம்புவதே வழி நான் அறிந்தேன். எந்தன் நாதனே உன்னருள் நான் பிழைத்தேன். உண்டாயெனில் ஒன்றுமில்லை சொல்ல கண்டவர்க்கே உண்மை நீ. அனுபவம் கொண்டவர்க்கே உண்மை நீ. வணக்கம். நம்புவதே வழி என்ற மறைதனை நாம் இன்று நம்பிவிட்டோம். கும்பிட்டெந்நேரமும் சக்தி என்றால் உன்னை கும்பிடுவேன் மனமே என்று கொண்டாடுகிறான் பாரதி. நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்று சொல்லுகிறான். நம்பிக்கைதான் வாழ்க்கையில முக்கியம். நம்பிக்கைக்கு தடையாய் இருப்பது எது? ஐயம், சந்தேகம். இது நம்பிக்கை, அது ஐயம், சந்தேகம். ஒன்றை ஒன்று ஒருபோதும் மறித்து விடாது, மறிக்குமே தவிர மறுத்து விடாது. ஒன்றை ஒன்று தீர்த்து விடாது. ஒருபோதும் நம்பிக்கையால் ஐயத்தை வெல்ல முடியாது, ஐயத்தால் நம்பிக்கையை வெல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு புதிராக இருக்கிறது நினைக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சியின் நிறைவிலே இதை நாம இன்னும் விவரமாக புரிந்து கொள்வோம். வையத்தில் நாம் வாழ்வாங்கு வாழ ஐயம் களையும் ஐயனை பணிவோம். இதுதான் இன்றைய தலைப்பாக நம்ம வைத்துக் கொள்வோம். ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சந்தேகம் கேட்டார் வச்சுங்களேன். நமக்கு தெரிஞ்சா சொல்லணும், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். ஏதோ ஒண்ணு சொல்லணும், சொல்லாம இருக்க கூடாது. தெரிஞ்சா தெரிஞ்சதை சொல்லணும், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். இது கேட்டு என்ன செய்ய போற, இப்ப தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போற, எல்லாம் அப்புறமா தெரிஞ்சுக்கலாம், இப்படி சொல்றது முறையாக. இதை அன்றாட வாழ்வில் ஒரு 87 வருடங்கள் நடத்தி காட்டியவர் மகாசாமிகள். யார் எந்த ஐயம் கேட்டாலும் அப்போதைக்கப்போதே அதை தீர்ப்பார். இல்லையா கொஞ்சம் நிற்க வைத்து அங்கே இன்னொரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டி அந்த நிகழ்ச்சியின் மூலம் அந்த சந்தேகங்களை தீர்ப்பார். இப்படி ஒரு சூப்பர் டெக்னிக். ஒன்று, நேரடியாக கேட்ட கேள்விக்கு பதில் கூறி அந்த ஐயத்தை களைவது. இன்னொன்று,
அவரை கொஞ்சம் காக்க வைத்து அங்கே ஒரு நிகழ்ச்சியை நடத்தி வைத்து அதன் மூலம் அந்த ஐயத்தை தீர்ப்பது. இப்படி இன்னும் பல வழிகள் கூட அவர் கையாண்டிருக்கலாம். உடனே மனதில் பட்ட சில வழிகளை சொன்னேன். அவர் தேனம்பாக்கத்தில் இருக்கிறார். அப்போ ஒரு சின்ன பையன் அவர்கிட்ட போய் கேட்கிறான், சுவாமி நீங்க எதுக்கு இப்ப தேனம்பாக்கத்துல போய் இருக்கேள்? நீங்க காஞ்சிபுரத்துல இருந்தா சௌரியமா இருக்கும் இல்லையா? நீங்க எதுக்கு இங்க வந்து இருக்கேள்? சுமார் அப்படிங்கிறாங்க. ஆனா அவர் இரு அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாரு, இல்லடா குழந்தை, நான் இப்ப தேனம்பாக்கத்துல இருக்கேன் வச்சுக்கேன், இங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு, காஞ்சிபுரம் மாதிரி இல்லைங்க, அமைதியா இருக்கு. சரி, இன்னொன்னு எனக்கு நிறைய அனுஷ்டானம் தான் பண்ண வேண்டியது இருக்கும், அதெல்லாம் இங்க நன்னா பண்ணிக்க முடியறது. ஓ அப்படியா? இன்னொன்னு சில பேர் வந்து என்ன பார்க்கணும், அவளுக்கு முக்கியமா பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை பேசுறதுக்கு, அவ கூட உட்காந்து பேசுறதுக்கு, அதை தீர்த்து வைக்கிறதுக்கு இங்க அவகாசம் இருக்கு. அவ இது ஒரு டிஸ்கஷனுக்கு வரா, நிறைய சந்தேகங்கள் இருக்கு, அதெல்லாம் தீர்க்கணும்னா அதுக்கு ஒரு அவகாசம் இருக்கு. ஓ அப்படியா? சிறுவன் இன்னும் அவனோட புருவம் உயர்ந்து கொண்டே போகுது. 4வது இன்னொரு தகவல் சொல்கிறார். இப்போ இந்த தேனம்பாக்கத்துல எவ்வளவு விசேஷம் இருக்கு தெரியுமோ அப்படின்னு கிட்ட ஒரு பெரிய லிஸ்டே போடுறாரு. அதுல ஒன்று, அந்த கோயில் பார்த்திருக்கியா நீ? பொதுவாக சோமாஸ்கந்தன்னா என்ன? சிவன் இருப்பார், பார்வதி இருப்பார், நடுவுல ஸ்கந்தன் இருப்பான், குமரன் இருப்பான். சிவன் பார்வதி, நடுவுல குமரன் இருப்பான். அதனால்தான் அவனுக்கு சோமாஸ்கந்தன். அதுதான் சோமாஸ்கந்தனுடைய வடிவம், அந்த 3 பேரும் சேர்ந்திருக்கு. இந்த கோயில்ல போய் பாரு, சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் பிள்ளையார்னா உட்கார்ந்து இருக்கார். எவ்வளவு விசேஷமா இருக்கு பாரு இது. இப்போ நான் சொன்னோன்னு அவனுக்கு போய் பார்க்கணும்னு தோணும் இல்லையா? அது மாதிரி இங்க வரவாளுக்கு இந்த 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 கஷேத்திரத்துல இருக்கிற விசேஷம் அவளுக்கு தெரியாது. நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா அவ என்ன பார்க்க வரவா எல்லாம் இந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்ப்போம். அவளுக்கு அவ்வளவு நல்லது நடக்கும். யோசிச்சு பாக்குறியா அப்படின்னாரு. ஒரு சின்னஞ்சிறிய சிறுவன், அவன் ஒரு விஐபி கிடையாது, விஐபியோட குழந்தையும் கிடையாது, சாதாரணமா ஒரு 10 வயசு ஒரு பையன் வந்து கேட்ட கேள்விக்கு நான் சொன்னது சுருக்கமான பதில். அதுல இருந்து எவ்வளவு விவரம், தேனம்பாக்கத்தை பத்தி பட்டியலே ஆடுற, எவ்வளவு பொறுமையா, எவ்வளவு வாத்சல்யத்தோடு அவனை வந்து அவன் கேட்ட கேள்வி அவ்வளவு மதிச்சு சொல்றார் பாருங்க. அப்போ இனிமே அந்த அந்த சின்ன பையன் கேட்டான கேள்வி அவனுடைய மனதுல ஐயம்ன்றதே இருக்காது, அந்த ஐயம்ன்றதே இருக்காது. அதாவது ஐயம் களையும் ஐயன் சொல்றோம். இங்க கேள்விக்கு பதில் தருவது வந்து ஒரு மானிடனுடைய வழக்கம். ஒரு மனிதன் ஒரு கேள்வி கேட்கிறான், இன்னொரு மனுஷன் பதில் சொல்றான், அதல்ல. ஒரு மகாத்மாவினுடைய வழக்கம் அந்த கேள்வியை ஒரு விடை சொல்லியோ அல்லது சொல்லாமலோ அப்படியே கெல்லி எறிவது. கேள்விக்கு பதில் தருவது வந்து ஒரு மானிடனுடைய வழக்கம். ஒரு மனிதன் ஒரு கேள்வி கேட்கிறான், இன்னொரு மனுஷன் பதில் சொல்றான், அதல்ல. ஒரு மகாத்மாவினுடைய வழக்கம் அந்த கேள்வியை ஒரு விடை சொல்லியோ அல்லது சொல்லாமலோ அப்படியே கெல்லி எறிவது. A master does not answer questions, he destroys them. என்னுடைய குருஜியுடைய வாக்கியம். A master does not answer questions, he destroys them. அந்த கேள்வி மறுபடி அந்த மனதில் முளைக்காத வண்ணம், கிளைக்காத வண்ணம், அதை அறவே அதனுடைய ஆணிவேர் வரை சென்று அதை கெல்லி எறிந்து விடுவதுதான் ஒரு மகாத்மா செய்யக்கூடிய சேவை. இப்ப அந்த சின்னஞ்சிறுவனுடைய மனதில் அந்த கேள்வி மறுபடி எழுந்திருக்காது, ஐயமே இருந்திருக்காது. அவர் எங்க போனாலும் அப்ப அவனுடைய மனசு இருக்கு, ஓ அவர் போற இடத்துல என்ன விசேஷங்கள் இருக்குமோ, எத்தனை பேர் வந்து அந்த விசேஷங்கள் எல்லாம் தெரிந்து கொள்வார்களோ என்று அவன் பார்த்து கொண்டிருப்பான். அப்படி இன்னொரு முறை அவர் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்குள்ள போகும்பொழுது அங்கே பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவாச்சாரியருக்கும் ரொம்ப மனசு சந்தோஷம். எப்படி இருக்கும், நம்ம வந்து சுவாமிக்கு இங்க பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது பரமாச்சாரியர் வந்து நின்னாருன்னா எப்படி, கொஞ்சம் அந்த காட்சியை யோசிச்சுப்பார், அந்த சிவாச்சாரியருடைய மனநிலையை கொஞ்சம் யோசிச்சுப்பார். என்னுடைய குருநாதர் வந்து எனக்கு கைலாஷ் இருக்கக்கூடிய திக்கு காட்டினார், விருத்த ஜாகேஷ்ங்கிற ஒரு இடத்துல. ரொம்ப அந்த பஞ்சசூலி சிகரத்தை பார்க்கும்போது ரொம்ப பரவசமா இருந்தது. அது அவர் காட்டார், இவர் இங்க நின்றுட்டு இருக்கார். அவர் கேட்டார், எப்படி இருக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஈவன் ஹியர் யூ ஆர் a distraction அப்படின்னு சொன்னேன். அது மாதிரிதான் அந்த சிவாச்சாரியாருக்கு இருந்திருக்கும். தான் அந்த சிவனை தொட்டு அங்க பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது சாட்சாத் சிவஸ்வரூபமான அந்த பரமாச்சாரியால் எதிரே வந்து நிற்கும் பொழுது என்ன பாடுபட்டிருப்பார், இருதலை கொள்ளி எறும்பாக அவர் தவித்திருப்பார் என்று தோன்றுகிறது, நமக்கு யூகிக்க முடிகிறது. ஆனால் அந்த சிவாச்சாரியார் அதற்கு அப்பால் அவருடைய ஆசை, அவருடைய பக்தி, அவருடைய மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சி, இவர் இங்க வந்திருக்கிறாரே என்று சொல்ல, நீங்க வாங்க
உள்ள வாங்க, கர்ப்ப கிரகத்துக்குள்ள வாங்க அப்படின்னும் பொழுது பெரியவர் மறுக்கிறார். இந்த கோயிலை பொறுத்த மட்டில் நான் கர்ப்ப கிரகத்துக்குள் வரக்கூடாது, அதுதான் இங்கே உத்தரவு, இங்கே கட்டுப்பாடு, இங்கே நியமம் அப்படி அப்படிங்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாரு. சில கோயில்களுக்குள், சில கோவில்களில் நாங்கள் கர்ப்ப கிரகத்துக்குள் பிரவேசிக்கலாம், ஆனால் இந்த கோவிலில் இதற்கு இருக்கக்கூடிய விதிகளின்படி நான் கர்ப்ப கிரகத்துக்குள் வரக்கூடாது என்று சொல்கிறார். சிவாச்சாரியார் பிரமித்து போகிறார். எப்படி ஒரு கேட்கப்படாத ஐயத்தை களைகிறார். முதல் காட்சியில் சின்னஞ்சிறுவன் கேட்கின்ற கேள்வியை வைத்துக் கொண்டு அவன் மனதிலே அது திரும்ப நேராத வண்ணம் அதை களைந்தார். இரண்டாவது காட்சியில் அந்த சிவாச்சாரியார் இதை கேட்க, நீங்க வரலாமா போலாமா கேட்கல, நீங்க உள்ள வாருங்கள் என்று சொல்லும் பொழுது கேட்காத ஒரு ஐயத்தை இனிமேல் எழாதவாறு அதை தீர்க்கிறார். மூன்றாவதாக இன்னொன்று, ஒரு ஒரு விதமான மனநிலையில் பெரியவர் இருக்கிறார். He was looking pensive and slightly disturbed. அது மாதிரி இருக்கார். ஏன் இப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது, டே தாயாரை விற்கலாமாடா கேட்கிறார். Can you sell your own mother கேட்கிறார். தாயாரை விற்கலாமா? எல்லாருக்கும் புரியல, என்ன சொல்றாரு. பதில் சொல்ல, தாயாரை விற்கலாமா? என்ன சொல்ற, விற்க கூடாது, தாயாரை போய் விற்பாள, விற்கிறாளேடா, விற்கிறாளே, தள்ளி வச்சிடறாள், விற்கிறாள் அப்படிங்கிறாரா. என்ன அவர் சொல்ல வருகிறார் என்றால், மடங்களிலும் சரி, கோயில்களிலும் சரி, வீடுகளிலும் சரி, பசுக்கள் தாங்கள் பால் கறக்கக்கூடிய தன்மையை எழுந்துவிட்ட பிறகு, பசு மடி மரத்து போன பிறகு அந்த பசுமாட்டை வெற்று விடுகிறார்கள். அன்று வரையில் பசுமாடாக இருந்த அது பால் கறப்பது நின்று போன உடனே அடிமாடாக மாறிவிடுகிறது. கசாப்பு கடைக்கு செலுத்துகிறார்களேடா அதை, அப்படி இந்த கசாப்பு கடைக்கு கோமாதா என்று நாம் வணங்கி வணங்கி நெகிழ்ந்து வணங்குகின்ற கோமாதாவை அது பால் கறக்கவில்லை என்பதற்காக கசாப்பு கடை அனுப்புகிறார்கள். லாரி லாரியாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த காட்சி அவருக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கே சிறு ஒரு துல்லியமா ஒரு துளி அளவு விழிப்புணர்வு இருக்கக்கூடிய நமக்கே மனம் பதறுகிறது என்னும் பொழுது, கோமாதா என்றால் என்ன என்று பூரணமாக அறிந்த அந்த ஞானிக்கு, தயவே வடிவான அந்த தகமையாளருக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சுப்பாரு. இப்போ அம்மாவுக்கு பல்லு விழுந்துருச்சுன்னா தூக்கி போட்டுருவோமா? அப்பாவுக்கு கூன் விழுந்துருச்சுன்னா தள்ளி வச்சிருவோமா? ஒரு பொருளை, ஒரு பயன்பாட்டை பொறுத்து அந்த பொருளை நம்ம ஆளலாம், அகற்றலாம். இது பொருளா? அம்மா ஒரு பொருளா? அப்பா வெறும் பொருளா? பசு ஒரு பொருளா? இந்த விலங்கினத்திலேயே மிகவும் உச்சமான ஜீவனாக கருதப்படுகிறது பசு. ஏனென்றால் அதனுடைய நெற்றி பொட்டிலிருந்து துவங்கி வால் வரைக்கும் சாத்விகம் பசு. இட்ஸ் a picture of பசு is a picture of sattvic quality, epitome of sattvic quality. அதை போய் விற்கலாமாங்கிறார். ஒரு பசுமாட்டை அடிமாட்டாக விற்கலாமா, தாயாரை விற்கலாமா என்கின்ற கேள்வியை அவர் எழுப்புகிறார். இதுவும் கேட்கப்படாத ஐயம். தானே முன்வந்து சொல்லி alerting the will of others, awakening the consciousness of others to a very very important social obligation. Cow slaughter should be stopped. அதை பெரியவர் எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் தாயாரை விற்கக்கூடாது, தாயாரை விற்கலாமா என்கின்ற அதிர்ச்சி தரக்கூடிய கேள்வியை எழுப்பி இந்த மனதை திசை திருப்புகிறார். நிறைவாக, ஐயம் என்று ஒன்று இருக்கிறது, நம்பிக்கை என்று ஒன்று இருக்கிறது. Faith cannot conquer doubt, doubt cannot conquer faith. But how do faith and doubt coexist என்று பார்த்தோமானால், என்னுடைய குருநாதர் சொல்லக்கூடிய உதாரணத்தை இங்கே முன்வைக்கிறேன். அந்த நாள் நாடகங்களிலே ஒரே ஒரு விளக்கு தான் இருக்கும். அந்த விளக்கு பாய்வதற்காக ஒரு இட்லி தட்டு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த துவாரங்கள்ல கலர் கலரா பேப்பர் வைத்திருப்பார்கள். வெள்ளைன்னா காலை, சிவப்புனா வில்லன், அப்புறம் ப்ளூ வந்துடுச்சுன்னா நீல கலர் வந்துச்சுன்னா இரவு காட்சி என்று தெரிந்து கொள்ளலாம். அப்படித்தான் நம்முடைய குணச்சித்திரத்தில், நம்முடைய மனதில், நம்முடைய சித்தத்தில் நம்பிக்கை என்று ஒன்று இருக்கிறது. அது வரும்போது எல்லாம் நம்பக்கூடியதாக இருக்கிறது. சந்தேகம் வரும்போது எல்லாம் சந்தேகத்துக்கு இடமாக இருக்கிறது. ஒன்று எப்படி இதை தீர்ப்பது அப்படின்னு கேட்டா, நான் முதல்ல இந்த நிகழ்ச்சி துவங்கும் பொழுது பாடினேனே அந்த கிராமிய பாடலுக்கு, ஐயா உன்னை தெரிஞ்சுக்க எண்ணம் இல்லை, உன்னை புரிஞ்சுக்க ஒண்ணும் இல்லை, கலந்துக்கதான் மனசு காவடியாடும், காலால வாசலிலே கோலமும் போடும்,
உன்னை அடையும் வரை உன் பாதத்தில் என்னுடைய தலையை வைத்து என்னுடைய மனதை உன்னிடத்தில் ஒப்புவிக்கும் வரை என்னுடைய கேள்விகள் தீராது, என்னுடைய ஐயப்பாடு தீராது என்பதை ஒரு கிராமத்தான் புரிந்து கொண்டதைப் போல் படித்தவர்களாகிய நாமும் புரிந்து கொண்டு பரமாச்சாரியுடைய சன்னதியில் சரணடைந்தோமானால் நம்முடைய ஐயங்கள் அனைத்தையும் ஒரே கணத்தில் கலைந்து விடுவார் நம்முடைய ஐயன் என்று சொல்லி அமைகிறேன். வணக்கம்.